தொழுகை சுபகு சுன்னத்துடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுபகு தொழுகையுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு இருந்து நம்ம தொழாமைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு பெரியதொரு பாவத்தை எங்களுக்கு ஈட்டி தரும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே சகோதரர்களே, இந்த சிறப்புகளை எல்லாம் மனதிலே உணர்ந்து எச்சரிக்கையை எல்லாம் மனதில் வச்சு சுபகு நேரத்தில் நம்ம எலும்புறத்தில் உள்ள இன்பம், உலகத்தில் மனுஷன் பொருளாதாரம் மட்டும்தான் இன்பம் நினைக்கிறான். அந்த இயல்புல தான் படைக்கப்பட்டிருக்கிறான் பொருளாதாரம். ஆனா உலகத்தில் சில சந்தோஷங்களை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அந்த சந்தோஷங்கள் எத்தனை பொருளாதாரம் கொடுத்தாலும் வராது, எவ்வளவு பொருளாதாரம் கொடுத்தாலும் வராது. இந்த எங்களை கடந்து போற இந்த 3 மணி 4 மணி இருக்குதானே, எங்கட மனைவி தூக்கம், எங்கட புள்ள தூக்கம், எங்களை பிரச்சனைப்படுத்துறவன் தூக்கம், எங்களை விரும்புறவன் தூக்கம், அடுத்த வீட்டுக்காரன் தூக்கம், எங்களுக்கு நன்மை செய்யறவன் தூக்கம், எல்லாரும் தூக்கம். அப்ப நீங்க எலும்புங்க பாப்போம், கொஞ்சம் விட்டு எலும்பி உங்களோட கிணத்தடிக்கு போய் உதுவெடுத்து அல்லது டெப்ல உழுவெடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு 2 ரக்காத்தான் தொழில்மா 2 ரக்காத் தொழுதுட்டு அமைதியாக இருந்து உங்களோட கடந்த கால வாழ்க்கை. நீங்க இந்த இடத்துக்கு 40 வருஷம் ஆயிட்டு, இப்ப 45 வருஷம் ஆயிட்டு, எவ்வளவு காலத்தை தாண்டி வந்தீங்க, எவ்வளவு தவறுகளை செஞ்சீங்க, அல்லாஹ் இப்ப எவ்வளவு அருள் தந்திக்கிறான், உங்களுக்கு சமுதாயத்துல கௌரவம் என்ன, கண்ணியம் என்ன யோசிக்கும் பாப்போம். கண்ணால கண்ணீர் உங்களுக்கு ஓடும், உங்களுக்கு கண்ணால கண்ணீர் நிச்சயமாக ஓடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைய ஞாபகப்படுத்துவார்கள். நபி அவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டிருந்தாங்கன்னு தர வாழ்க்கையில. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நபி தோழர் ஒரு சஹாபி ஒரு தாபீன் கேட்கிறாரு, நபி உங்களோட வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள்லயே உங்களோட மனசை பிடிச்ச தாக்கமான சம்பவம் எது? ஆயிஷா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு என்னோட ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறார். நபியோட மனைவிமாரிலே கன்னிப்பெண் அவதான். நபி அவர்கள் என்னோடு தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே தரீனி யா ஆயிஷ், ஆயிஷாவை என்னை விட்டு விடு. என்னை விட்டுடுறா, இன்றைக்கு என்னது நாங்க என்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம என்னை தொலை விடு, இன்றைக்கு நான் உன்னை விட்டு விலகி இருக்க போறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா அந்த மனைவியோட புத்திரிதான பதில பாரு, இந்த மாதிரி எங்கட ஏதாவது போயிருந்து என் மனைவி சொல்லுவாங்க தொலைஞ்சு போங்கன்றாங்க, அவ்வளவுதான். ஒரு வசனம் சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா ரசூலுல்லாஹ்ங்கட மனைவியோட வசனத்தை பாத்தீங்களா எப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் மனைவியோட வசனம், இன்னி உஹிப்பு குர்பக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களோட நான் நெருங்கிக்கிறதான் விரும்புகிறேன், எப்பயுமே உங்களோட நெருங்கி இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன். நீங்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வணங்குங்கன்னு சொல்லி இருந்தாலும் கூட சில வேளை மனசுல எனது மனைவியோட ஒரு இறக்கத்தை பத்தி சிந்தனை வரும். உங்களை நெருங்கிக்கிறதையும் விரும்புறேன், நீங்க வணங்குறதையும் விரும்புறேன், மனசு எப்படி இருக்கும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புகிறார்கள், தொழுதார்கள், தொழுது அழுதார்கள். ஹத்தா பல்ல தம்ஹு ஹத்தஹு வ லஹியதஹு வ ஹிஜ்ரஹு, கண்ணீர் துளிகள் கன்னங்களையும் தாடியையும் மடியையும் நனைக்கின்ற அளவுக்கு நபியர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் தொழுகையில. ஆயிஷா பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒரு மனைவி தன் கணவன் தொழுது அழுவதை பார்க்கின்ற ஒரு காட்சி இரவில் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளாவது நடந்துக்குமா? அந்த அப்படிப்பட்ட ஒரு மனைவி அந்த கணவனோட எப்படி நடப்பா? என் கணவன் இறையச்சம் என்ன, அன்பு என்ன, இரக்கம் என்னன்னு நினைக்கிற மனைவி தன் தவறுகளை எல்லாம் எப்படி அடக்குவா? கற்பனை பண்ணணும் சகோதரர்களே. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிறாங்க. அப்படி தொழுத பின்னாலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அழுறதுக்கு தபுகி வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, உங்களோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்க, நீங்க ஏன் அழுறீங்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனம் சொன்னாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டாமா? நான் சின்னத்திலேயே வாப்பா இல்ல, பிறந்து கொஞ்ச நாள்ல உம்மா இல்ல, அதுக்கு பிறகு பாட்டனார் இல்ல, அப்புறம் வளர்த்த பெரியப்பா இல்ல, அதுக்கு பிறகு நாட்டை விட்டு விரட்டப்பட்டாரு, சொந்த 3 பிள்ளைகள் மௌத்து, வளர்ப்பு மகனே அல்லாஹ் மகன் இல்லை என்று சொன்னா இவ்வளவு சோதனை அனுபவிச்ச ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அப்ப எதை பார்த்தாங்க? இழந்ததை பார்த்தாங்களா, தந்ததை பார்த்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்ன உடனே மறுபடி சொல்றாங்க, லக்கது உன்சிலத் இல்லைல ஆயா, இன்றைய தினம் எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, வைலுல் லிமன் கரஹா வலம் யதஃபக்கர் பிஹா, யார் அதை ஓதி சிந்திக்கவில்லை அவருக்கு கேடு உண்டாகட்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாபில் லைலி வன் நஹாரி என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு நான் அத்தாட்சியை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதிட்டு சொல்றாங்க. இதை யார் ஓதி சிந்திக்கவில்லை அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேரம் அழுகிறாங்கன்னு சொன்னா என்ன காரணமா இருக்கு? தன்னை கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சுக்கிறாங்க, கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சுக்கிறாங்க. அதை நினைச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதல் அழுகிறாங்க. அதான் அபலா கூட அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம். இரவு வேளையில நடந்த சம்பவம், இரவுல இது மாதிரியான ரம்மியமான மனசுல பசுமையான பதிவுகளை வைக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கற்பனை பண்ண பாருங்க. அந்த கடந்து போற இரவு நேரம் இருக்குதானே,
உலகத்திலே மனித வாழ்க்கையிலே ஒரு புனிதமான நேரம் என்று சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட நெருங்குற நேரம், நான் அவங்களோட நெருங்குற நேரம். ஆனால் உலக மனிதர்கள் எங்களை விட்டு தூரமான நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இரவு நேரத்தில் என்னிடத்திலே வந்தார்கள், என்னிடத்தில் தூங்கினார்கள். நான் தூங்கிவிட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு தூங்கினார்கள். நான் தூங்கிவிட்டேன் நினைச்ச உடனே ஃபகாம ருவைதா, மெதுவாக எழும்பினார்கள். ஆயிஷா தூங்கின நினைச்சு இவ தூங்கல, ரசூலா மெதுவா எழும்புறாங்க. ஃபலபிஸ ரிதாஹு ருவைதா, தனது மேலாடையை மெதுவாக அணிந்தார்கள். தனது மேலாடையை மெதுவாக அணிந்தார்கள். ஃபஃபதஹல் பாப ருவைதா, கதவை மெதுவாக திறந்தார்கள். அதாவது செருப்பை மெதுவாக அணிந்தார்கள், போய்விட்டார்கள். நானும் எழும்பினேன். டக்குன்னு என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டேன், எனக்கு மேலாடையெல்லாம் போட்டுக்கொண்டு என்ன செய்தால், அதாவது அப்படி போட்ட பின்னால் உடனடியாக நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். எங்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்களோட அவங்க என்னது நாள்கள் பிரிச்சுக்கிறாங்க. எனது நாள்ல எங்க போறாங்க என்று சொல்லி நான் அந்த காரணம் அதுல வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆய்வு செய்ய தான் போனான்றது முடிவுல வழங்கும். போறாங்க. போனால் நபி அவர்கள் தனது தோழர்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கு போனார்கள். தன் தோழர்கள் அடக்கப்பட்ட இடத்துக்கு போய் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதான் ஒரு உண்மையில இரவு நேரத்தில் ஒரு கணவன் மனைவி கிட்ட நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆயிஷா ஒரு தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, தன் தோழர்களுக்காக நபி அவர்கள் துஆ கேட்கிறாங்க. அவ்வளவு நேரத்தில் யார ஞாபகம் ரசூலுல்லாஹ்க்கு, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு புனிதமான மனிதர் இருந்தால் இந்த சமுதாயம் எங்கேயோ போய் சேர்ந்தீங்க. தன் இறந்தவர்களை கூட ரசூலுல்லாஹ் மறக்கலையே. இந்த மாதிரியான ஒரு புனித சம்பவம். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார்கள். திரும்பி வர நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆயிஷா சொல்றாங்க, மறந்துக்கண்ணே, ரசூலுல்லாஹ் நடந்தாங்க, நானும் நடந்தேன். அவர்கள் ஓட்டமும் நடையமா போனாங்க, நானும் ஓட்டமும் நடையமா பெஸ்ட்டுக்கு பேத்துறான் வீட்டுக்குள்ள போய் நானும் ஓட்டமும் நடையமா போனேன். ரசூலுல்லாஹ் விரைந்தார், நானும் விரைஞ்சு போனேன். இருட்டா இருந்ததால் அவசரமா முன்னால போய் கதவை மூடிக்கணும். இவர்தான் முதலா போனது. உள்ளுக்கு போனா ரசூலுல்லாஹ் வராங்க. உள்ளுக்கு எங்க போயிட்டு வந்திக்கிறாங்க? பக்கைக்கு போயிட்டு வந்திக்கிறாங்க. அதை திறந்து பேத்துட்டு மனைவி வந்திக்கிறாங்க. ஒரு இரவுல ஒரு மதீனா வெளியில ஒரு நபியோட நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று, நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஹஷ்யா ராபி, அதாவது ஆயிஷா எல்லாம் மூச்சு இறக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன ஆயிஷா மூச்சு இறக்கிறீங்க என்று. லா ஷை என்றாங்க, ஒண்ணும் இல்லை என்றாங்க. ஒண்ணும் இல்லை என்றாங்க. ஆயிஷா ஒண்ணும் இல்லை என்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வசனம் சொல்றாங்க, இதை நீங்க சொல்லணும். என்னன்னு சொல்லணும். சொல்லவில்லை என்றால் எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி தருவார். எவ்வளவு ஒரு கௌரவமான லைஃப். நீங்க சொல்லலேண்டா, எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி தருவான்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, கேட்கிறாங்க, ஆயிஷா சொல்றதை நம்புறாங்கண்டா எவ்வளவு நம்பிக்கையான வாழ்க்கையா இருக்கணும். கணவன் வெளியே போயிட்டு வாராரு, மனைவி வெளியே போயிட்டு வந்தது மாதிரி மூச்சரைக்குது, சந்தேகப்பட வேண்டிய வாழ்க்கை. அதுதான் ஈமான் அந்த குடும்பத்துல ஓடிய ஓட்டத்துக்கான ஆதாரம். ரசூலுல்லாஹ் ஆயிஷா சொன்னோன்னே ஏத்துக்கிறாங்க. ஆயிஷா சொன்ன தெரியுமா, யா ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடந்துச்சு, உங்களை தொடர்ந்து வந்தேன், அப்படி தொடர்ந்து போனேன். நபி அவர்கள் செல்லமாக எனது நெஞ்சிலே குத்தினார்கள். செல்லமாக குத்தி விட்டு சொன்னார்கள், உங்களோடு இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார், எனது தோழர்களுக்காக பிரார்த்திக்குமாறு சொன்னார், எனது தோழர்களுக்காக பக்கீவுக்கு போய் பிரார்த்திக்குமாறு சொன்னார், அதற்காகத்தான் நான் போனேன், பிரார்த்தித்தேன் என்று ஆயிஷா சொல்ல, ரசூலுல்லாஹ் சொல்ல, என்ன துஆ கேட்டீங்க நீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க போனா என்ன கேட்கணும் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கபரிலே ஓதுகின்ற, ஜனாசாவிலே ஓதுகின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இரவு நேரத்தில் நடந்த ஒரு உரையாடல். இது எங்களது வாழ்க்கையில இந்த மாதிரியான இரவுகளை நாங்க பயன்படுத்திக்கிறோமா, அல்லது மற்றவனை புறம் பேசிக்கொண்டே கணவனும் மனைவி தூங்குறோமா, அல்லது படத்தை பார்த்துட்டு நாளைக்கு என்ன போடுவான்னு கவலையில தூங்குறோமா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு படத்தை போட்டானேன்னு கவலையில தூங்குறோமா? எத்தனை வீடுகளை நைட்டுக்கு இப்படி போனீங்கன்னு சொன்னா ஜன்னலால வெளிச்சம் தெரியும். 1 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் என்ன வெளிச்சம்? அது விஞ்ஞான விளக்கம் பார்த்துருக்கிறாங்களா? சுபக் இல்லாமக்கிறதுக்கு வேலையில எழுதிட்டு சகோதரர்களே. அப்ப இது முஸ்லீம் வீடுகளை இப்படி பார்க்கக்குள்ள உண்மையிலே வேதனையாக்கி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவு நேரங்களில் அஷ்அரியா கோத்திரத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அவங்களோட இடம் விளங்கல, அவங்க குர்ஆன் ஓதுற சத்தத்தை வச்சு அவங்க தான் ஓதுறாங்கன்னு எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ். அதை வச்சு எனக்கு அந்த ஊடுகளை தெரியும் ரசூலுல்லாஹ். சகோதரர்கள், எனவே இந்த இரவு நேரம் இருக்குதானே, இதை உங்களோட குடும்பத்தோட நீ கற்பனை பண்ணுங்க. நீங்க இரவு தொழுவுறீங்க, குழந்தைகள் எங்களை தேடுனா நீங்க தொழுவுற முசல்லால அந்த புள்ள தூங்குதுன்னு வைங்களே, நாளைக்கு அந்த புள்ளையோட திருத்தத்துக்கு இந்த உங்களோட தொழுகை காரணமாக்குமா இல்லையா?
நீங்க தொழுவுறீங்க, வாப்பா தேடி வந்து உங்களோட புள்ள காலைல விழுந்து தூங்குது, சும்மா தூங்குது. இது வந்து அந்த புள்ளையோட உள்ளத்துல எந்த விதமான எண்ணங்களை ஏற்படுத்தும்? நாளைக்கு அவங்க கட்டிட்டு போகல தட்டி நிப்பட்டுற ஒரு சம்பவமா எதிரிக்கும். என் வாப்பா என்னோட எப்படி இருந்தாரு, எப்படி தொலை வச்சாரு, என்ன மாதிரி இருந்தாரு, ஒரு சிந்தனை ஒரு 40 45 ஒரு தடைக்கல்லா இருக்கும் கெட்டு போறத திருப்புறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி சம்பவங்கள் எங்களோட வீட்டில் நடக்காமிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மாறணும் சகோதரர்களே. இந்த இரவு நேரங்கள் புனிதமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த சிறப்புகள் மனதில் பதியப்பட வேண்டும். இந்த சிறப்புகளை பதிந்து அமல்களில் ஈடுபட்ட மக்களாக அல்லாஹ்